நவுரியா நீ? உனக்கு தெரியாம என்ன பண்ண சொல்ற? டேய் டேய் நவுரியா நவுரியா? ஓ என்னயா பைத்தியம் நவுரியா? என்ன? திருவேற்காடு வெள்ளம் போனோம். திருவேற்காடா? வாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட். பெல்ட் சீட் பெல்ட் போட்டுருங்க. பேர் என்ன? செல்வகுமார்ண்ணா. செல்வகுமார். சும்மா ஸ்கேன் கூப்பிடுவாங்க. ஷார்ட்டா? ஆமா. நீங்க? என் பேர் நிசார்ண்ணா. என் பேர் லோக்கலா வெளியூரா? லோக்கல் தான் ப்ரோ. எங்க? காட்டுப்பாங்க. காட்டுப்பாக்கம். பிறந்த வளர்ந்த எல்லாம் அங்கதான். பிறந்த எல்லாமே அங்கதான். உங்களுக்கும் சொந்த ஊர்? எனக்கு சொந்த ஊர் வந்து உளுந்தூர்பேட்டை. எனக்கு உளுந்தூர்பேட்டையா? ஆமா. இங்க வந்து ஒரு 6 வருஷம் ஆக போகுது. இங்கன்னா எங்கண்ணா? இங்க ஆவடிலாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பசங்க? ஒரே ஒரு பாப்பா மட்டும் தான். ஒரு பொண்ணு மட்டும். இப்பதான் பிறந்தாங்க. உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு. எனக்கு சூப்பர்ண்ணா. அதான் பெஸ்ட். என்னன்னா நான் சொல்றது, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நீங்க டெக்கரேஷன் பண்ணுங்க. டெக்கரேஷன்னா மண்டபத்துக்கு வந்து ஃப்ரீலான்சரா பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சர்னா? ஃப்ரீலான்சர்னா இப்போ பர்த்டே ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எதனா திடீர்னு ஒர்க்கு கூப்பிட்டாங்கன்னா அதுவும் பண்ணுவேன். 2 டைப் தான். சரி சரி. அப்படிதான் போயிட்டு இருக்கா அவர்களுக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்றது இல்லை. இப்ப கூட ஒரு ஈவெண்ட் தான் போயிட்டு இருக்கேன். அர்ஜென்ட். சரி, அதனாலதான் வண்டியில ஏறிட்டேன். ஓகே ஓகே. என்னன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல உங்கள்ட்ட. எனக்கு ஒரு உதவி வேணும். எனக்கு உதவி பண்ணுவீங்களா நீங்க? என்ன இல்லண்ணா, ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்க இருந்தீங்க, நான் நின்று இருந்தேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. உங்க ஹெல்ப்னு சொன்னாதான் அதை செய்யணுமா வேணாமா யோசிக்க முடியும். இல்ல, நான் வந்து ரொம்ப பெரிய உதவி எல்லாம் பணம் காசு அந்த மாதிரிலாம் கேட்கல. சின்ன ஹெல்ப் தான். பண்ணுவீங்களா நீங்க? அந்த மனசு இருக்கா உங்களுக்கு? ஹெல்ப் பண்ற மனசுலாம் இருக்குது. நான் என்ன கேக்குறேன்னா, என்ன ஹெல்ப் பண்ணது தெரிஞ்சாதானே நான் பண்ண முடியும். ஒண்ணும் கிடையாது. வெளியே நீங்க சொல்லக்கூடாது. சொல்றத மனசுல வச்சுக்கீங்க. வெளியே சொல்லக்கூடாது. சரி சொல்லுங்க. காசு நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஆள் போட்டோ காட்டி அவனை மட்டப்பட்ட சொன்னா மட்டை பண்ணணும். புரியல. காசு 1 லட்ச ரூபா நீங்க கொடுத்து இவனை போடணும்னா போட்டுருணும். அந்த மாதிரி வேலை வந்து பாத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அதாவது கூலிப்படம் மாதிரி காசு வாங்கிட்டு நம்ம யார் என்ன சொன்னாலும் போட்டுருவோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிருக்கோம். சரியா? இப்ப வந்து இல்ல சொல்லுங்க. அது நீங்க பயப்படாதீங்கண்ணா. உங்களை நான் என்ன பண்ண போறேன்? இல்ல பரவாயில்ல. அப்படி கிடையாதுண்ணா. நீங்க வந்து பயப்படாதீங்க. நீங்க வந்து என் கூட லிஃப்ட் கட்ட வரீங்க. உங்களை நான் என்ன பண்ண போறேன்? நீங்க என்ன எதுவும் பண்ண தேவையில்லண்ணா. நீங்க அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. அதுதான் எனக்கு பிளஸ் பாயிண்ட். புரியுதா? இப்ப வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் ஊர் உள்ள. இப்ப பாக்குறது வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற. இப்ப திடீர்னு ஒரு போலீஸ் நிப்பாட்டாலுமே பாப்பாங்க. ரவுடி மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்க? நம்ம டீட்டெயில் எல்லாம் கேட்டு போட்டு போடுவாங்க. பாக்குறது வெள்ளையும் சொல்லியமா இருந்தா அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால இப்ப நம்ம பண்ற வேலைக்கு என்ன பாக்குறதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா வந்து பயங்கரமா பண்ணுவோம் அந்த மாதிரி வேலை எல்லாம். ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா, எனக்கு நீ ஒன்னும் உதவி பண்ண தேவையில்ல. என்கிட்ட வந்து 75,000 ரூபாய் கேஷ் இருக்கு என்கிட்ட. அது வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இரும்பு வாங்க போயிட்டு இருக்கேன். சரியா? அந்த இடத்துல வந்து கையில வந்து காசு வாங்க மாட்டாங்க. ஜிபே தான் வந்து பண்ணணும். முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஜிபே பண்ணி என்னோட அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணி என்னை வந்து பிடிச்சிட்டாங்க போலீஸ். உங்க ஜிபே? ஆமா, ஜிபே வந்து கண்டுபிடிச்சி அது ட்ரேஸ் என்ன பண்ணான்னு தெரியல. ஏதோ கண்டுபிடிச்சி வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா நம்ம அக்கௌண்ட்டே வந்து பிளாக் பண்ணி விட்டாங்க. என்னையும் தூக்கிட்டு போய் 2 வருஷம் உள்ள வச்சாங்க. மாட்டிக்கிட்டான் இரும்பவங்க போகும்போது. இப்பயும் இரும்பவங்க தான் போறான். இப்ப என்னன்னா, நான் ஜிபே பண்ண முடியாது. எனக்கு அக்கௌண்ட் இல்லை எனக்கு. அதனால அந்த 75,000 உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்க உங்க பேங்க் என்ன பேங்க் அக்கௌண்ட் சொல்லுங்க, நான் நிப்பாட்டுறேன். இப்ப பணம் போட்டு எனக்கு ஜிபே வந்து பண்ணுங்க என் கூட வந்து. ஓ, இரும்பு வாங்குறதுக்கு எதுக்கு நான் போலீஸ் பிடிக்கிறாங்க? இரும்புன்னா வந்து துப்பாக்கி. துப்பாக்கியா? கத்தாதண்ணா. என்ன கத்துறா? நோ,
இரும்புன்னு சொல்லுவாங்க, துப்பாக்கி தானே சொல்லுவாங்க. கத்தாதண்ணா, பொறுமையா பேசு. பொறுமையா தான் பேசுகிறான். என்னத்தெல்லாம் கத்தாதன்ற? துப்பாக்கின்னு சொல்றீங்க. இரும்பு துப்பாக்கின்னு சொல்லல, துப்பாக்கி தான் இரும்புன்னு சொல்றது. துப்பாக்கின்னு சொல்லாத. வண்டி விட்டு இறங்குற வரைக்கும் நீ துப்பாக்கின்ற வார்த்தையா விடாது. வண்டியை விட்டு இறங்குறதுக்கு அதெல்லாம் சொல்லணும். துப்பாக்கின்னு சொல்லுவாங்கண்ணா, நீங்க இரும்புன்னு சொல்றீங்களா? கத்தாதண்ணா, பைத்தியம் நான் சொல்ல கத்தாதண்ணா, இரும்புன்னு சொல்லணும். நான் என்ன பைத்தியம்? இரும்பு துப்பாக்கின்னு சொல்றீங்கண்ணா, நான் என்ன சொல்றது? அப்படிதான் சொல்றாங்க நிறைய பேரு. நான் என்ன சொல்றேன், அதுக்கு பேர் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இரும்புன்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப இரும்பு வாங்க போறேன்னு நீ அதெல்லாம் உனக்கு ஏன் தேவையில்லாது? நான் வந்து காசு தரேன், உனக்கு அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கு சொல்லு, நான் நிப்பாட்டுறேன், அங்க போய் பணத்தை போடு, என் கூட வந்து ஜிபே மட்டும் பண்ண போதும். எனக்கு வேற எதுவுமே வேணாம். நீ 70,000 கூட பண்ண, மீது 5,000 கூட எடுத்துக்க. நோ, அது நான் ஜிபே பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், திருப்பி என்ன போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? ஒன்னு எதுக்கு பிடிக்க போறாங்க? இப்ப நீ தானே சொன்ன முன்னாடி, நீ இரும்பு வாங்கி போயிட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப நான் இப்ப வாங்கினா என்ன பிடிக்க மாட்டாங்களா? என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு நீ யோசிக்கா. நான் வந்து ஜிபே பண்ணி மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் தான் வந்து இரும்பு வாங்க போறேன். இப்ப நீ வந்து இரும்பு வாங்க வரல, நீ என்ன பண்ண போற? ஸ்கேன் தான் பண்ண போற என் கூட வந்து. ஸ்கேன் பண்ண மட்டும் போலீஸ்காரன் பிடிக்க மாட்டாங்கண்ணா. உன்னை எப்படி பிடிக்க போறான்? நீ தான் பாதியில இறங்கி போடுவல, ஸ்கேன் பண்ணிட்டு போடுவ. நான் ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டேன், போலீஸ்காரன் வந்து ஸ்கேனை வச்சு பிடிக்க மாட்டான். நீ என்ன படிச்சிருக்க? என்ன படிச்சிருக்க சொல்ல, என்ன படிச்சிருக்க? நான் +2 தான் முடிச்சிக்கிறேன். அப்படியே இந்த அளவுக்கு யோசிக்கிற நீ? நாட்டு நடப்பு அந்த மாதிரி இந்த மாதிரி உன்னை பிடிக்க மாட்டான், அவ்வளவுதான். எனக்கு வந்து உதவி பண்ண போற, அவ்வளவுதான். இப்ப நீ நின்று இருந்தல, நான் நான் சொல்றேன், நான் ஏதோ வேலைக்கு போயின்னுக்கிறேன், என்ன கூட்டுன்னு உட்கார வச்சுக்கின்னு நீ இந்த மாதிரி இரும்பு வாங்க போறேன், துப்பாக்கி வாங்க போறேன், இந்த மாதிரி சொல்றியா? சொல்லாதனா? துப்பாக்கி சொல்லாம இரும்பு நான் சொல்றாங்க, நீ சொல்ற மாதிரி பொறுமையா பேசுனா. ஏன்னா கத்துற என்னன்னா நீ என் கூட வாங்க, அவ்வளவுதான். நான் வேற எதுவுமே கிடையாது. உனக்கு 5,000 ரூபாய் நான் தரணும். எனக்கு 70,000 மட்டும். 5,000 யாருக்கு போகணும்? நீ 5,000 நீயே வச்சுக்கோ. நான் சொல்றது கேளு, எனக்கு 70,000 நீ ஜிபே பண்ணா போதும். உனக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி நான் நிப்பாட்டுறேன். நீ பணத்தை போட்டு ஓடியா. எனக்கு எந்த பேங்க்லயும் அக்கௌண்ட் இல்ல, ஜிபே நம்பர் கூட என் பொண்டாட்டி தான் வச்சிருக்கிறேன். நீ வேற கம்முன்னு இரு, நீ வேணா வண்டி நிறுத்து, நான் இங்கே இறங்கிக்கிறேன். நீ வந்து பேசும்போதே போய் பேசுறேன்னு தெரிஞ்சிச்சு. ஜிபே இல்லாம எவனுமே கிடையாது. பொட்டி கடையில எங்க தெருல ஒரு 1000 ஜிபே எல்லாம் இல்ல, நான் நீ வேணா செக் பண்ணி பாரு. அதுக்கே வந்து ஜிபே இருக்குது அந்த 1000. இப்ப உன்ட்ட இல்லன்றது நம்பணுமா? என் பொண்டாட்டி நம்பர் தான் வச்சிருக்கிறேன். அப்ப போட எனக்கு கேட்க மாட்டா, ஏற்கனவே என் மேல சந்தேகப்பட்டுக்கிறா. நீ போய் பேசுற பொண்டாட்டினால சந்தேகம் தான் போடும், அதை விட்டுரு. நான் என்ன சொல்றேன், என் கூட வந்து ஜிபே பண்ணிடு, எப்படியா பண்ணிடு, அவ்வளவுதான். ஜிபே எல்லாம் பண்ண முடியாது. நீ எங்கன்னா இறங்கிக்கிறேன், நானு இங்கே நித்து. இங்க பாருண்ணா, நான் வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். நீ சீரியஸ் எல்லாம் பேசுறேன். எனக்கு நீ அரஸ்ட் இரும்பு துப்பாக்கின்ற, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வேற பயமாகுது. நீ இறங்குனா நீ ஃபர்ஸ்ட். நீ எதுக்கு நான் பயப்படுற? இங்க பாரு, நான் 7 மட்டை பண்ணிக்கிறேன். 8வது மட்டை பண்றது ரொம்ப நேரம் ஆகாது. அதுதான் நான் போயிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம 9ஆ மாத்த கூடாது. புரியுதா? நிப்பாட்டுறேன், இருப்பா. டிராபிக் இருப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. நான் சொல்றது கேளுண்ணா. நான் சொல்றது கேளு. எங்க பில்டிங் கட்டுற? துப்பாக்கின்னு சொல்லாதன்றா, மறுபடியும் துப்பாக்கின்ற. துப்பாக்கின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? நீ சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க. கத்தாதண்ணா. நீ வெறுப்பேத்தீங்க. நீ வெறுப்பெல்லாம் எதுல? இங்க பாருண்ணா. ஏய் ஏன்ற அப்ப நான் பாருங்க, தேவையில்லாம உனக்கு எனக்கு சண்டை வேணாம், சரியா? என் கூட வா. உனக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு சொல்லு. உன் கூட வந்து நான் போலீஸ்ல மாட்டின்னு அக்கௌண்ட் என்ன எனக்கு செருப்பால அடிப்பாங்க வீட்டுல. என்ன வெறுப்பேத்தீங்க. பாருண்ணா, இங்க பாருண்ணா. அப்புறம் பாரு, தேவையில்லாம நான் மண்டை சூடாச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன சூடா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணும் கேட்காது, எனக்கு தெரியாது அதெல்லாம். நான் சொல்றேன் பண்ணு. நீ முதல்ல நான் சொல்றது என்ன பண்ணி வச்சுக்கிற? சொல்றேன் கேளு. காசு வச்சிருக்கிறேன். யாரு சும்மா ஏன்னுங்கிற? காசு வச்சுக்கிறேன், சரியா? உனக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு சொல்லு. நம்ம போய் 2 பேரும் போய் போடுவோம், காசை போடுவோம். போட்டு என் கூட வர வந்துட்டு இரும்பு வாங்க போகும்போது நீ ஜிபே பண்ற, அவ்வளவுதான். ஜிபே பண்ணி நீ மட்டும் இறங்கி போயிட்டாரு. நீ 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க. 75,000 தரேன். 5000 கதையே வேணாம். இன்னைக்கு முதல்ல ஓபன் பண்ணி விட. என்ன முதல்ல சொல்லாத, எனக்கு கோவம் வந்துடும். எனக்கு வேற என்ன சொல்ற? கூட வந்து உதவி பண்ண, அவ்வளவுதான். உதவி எல்லாம் பண்ண முடியாது. பண்ணல உனக்கு. நீ எனக்கு பண்ண அதுவும் இது ஒன்னா 2 கிடையாது. பண்ற, அவ்வளவுதான். என்னால பண்ண முடியாது. நீ பாரு, தேவையில்லாம வந்து வார்த்தைகள் அதிகமா வரும் வாயில இருந்து, சரியா? ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி வந்து கேட்டனா உனக்கு 5000 பணமும் கிடைக்கும். நீ மட்டும் போயிட்டு இருக்கலாம். நீ குடுக்குற 5000க்கு நான் வீட்லயும் திட்டு வாங்கினா, நான் நடுரோட்ல திட்டு வாங்கணும். எது நடுரோட்ல திட்டு வாங்க போற? வந்து ஸ்கேன் பண்ண போற, அவ்வளவுதானே.
போலீஸ்காரன் இப்படி பண்ற? எதுக்கே பிடிக்க போறான் உன்ன போலீஸ்காரன்? நீ துப்பாக்கி வாங்கினா பின்ன போலீஸ்காரன் பிடிக்க மாட்டானா? சொல்லாதண்ணா, துப்பாக்கின்னு சொல்லாதண்ணா, இரும்பு சொல்லுண்ணா. நீ இரும்பு துப்பாக்கின்னு எப்படி படம் பாத்தீரேன், படத்தெல்லாம் இரும்புன்னு தான் சொல்லணும், சம்பந்தமே இல்லாம. படத்துல கேட்டா நான் நெஜ துப்பாக்கின்னு வாங்க போறேன்ற, நான் என்ன சொல்ல முடியும்? தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத, கத்திட்டு இருக்காத என்கிட்ட உட்காந்து, சரியா? நான் பாரு இங்க தந்து விடு. அப்புறம் உன்னால நான் போலீஸ்காரன் அடி வாங்கணும். எதுக்கு அடி வாங்க போறேன்? பின்ன துப்பாக்கி வாங்க போனா அடி வாங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லாதயா, துப்பாக்கின்னு சொல்லாதயா, இரும்புன்னு சொல்லியா? இருமணி எப்படியா சொல்லுங்க? படம் பாத்தீரியா? படத்துல என்ன சொல்றான்? எந்த படம் பார்த்தா இரும்புன்னா சொல்லுவான், அந்த மாதிரி கத்துக்கியா? துப்பாக்கி தான் சொல்லுவேன். யாரு நீ? சொல்ற பேச்சு கேட்கலாம், அப்புறம் எதுக்கு போற? நீ என்னத்த சொல்ற பேச்சு? என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, வாய் வளருது. ஒழுங்கு மாதிரி தான் வந்து உனக்கு வாய் வளருது. அவன் நீ சொல்லிட்ட, நான் என் ஏரியால வந்து சும்மா என்ன சண்டைக்கு வராத, என்ன வச்சிருந்து தெரியாது எனக்கே தெரியாது. அமைதியா இருந்துரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. அதான் மரியாதை உனக்கு. அமைதியா அப்படியே ஒரே சொருவுதான், அப்படியே என்ன சொல்லுவியா நீ? தேவையில்லாம பேசாத, அமைதியா நீ இப்ப தந்து விடுறியா இல்லையா? பஸ் நீ தந்து விடு. சண்டை வேணாம் நம்மளுக்குள்ள, சண்டை வேணாம். என்ன பொறுமையா பேசுவோம், சண்டை வேணாம், சண்டை வேணாம் நம்மளுக்குள்ள. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம், சரியா? என் ஃப்ரெண்டு துப்பாக்கி வாங்க மாட்டானா? துப்பாக்கின்னு சொல்லாத, அடிச்சிருவான். யார் அடி பண்ற? ஏன் துப்பாக்கின்ற நீ? பின்ன என்ன துப்பாக்கி தான் சொல்லுவாங்க. பொறுமையா பேசு, பொறுமையா பேசு. இப்ப நம்ம ரொம்ப ஃப்ரெண்டு, சரியா? என்ன சொல்ல, நல்லா கரியா? முதல்ல கையடியா? கையடியா? ஃப்ரெண்டு தானே சொல்றேன். ஃப்ரெண்டுன்னா உதவி பண்ண வருவே வர மாட்டேன், அவ்வளவுதான். வர மாட்டேயா? சரி, நான் பொறுமையா உன் தாழ் மேப் கேட்கறேன், அப்படியே மன்னிச்சு. நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் சும்மா பொறுமையா கேட்கும் போது நீ ஒத்துக்க மாட்ட. என்னத்த பொறுமையா கேட்கும் போது ஒத்துக்க மாட்டேன்ற? தேவையில்லாம இங்க பாரு, என்ன எடுப்பா? எதா இருந்தாலும் எடுப்பான். என்ன எடுப்பா? தெரியாது எனக்கு நௌரியா. என்னத்த உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாதியா நௌரியா? நீ உனக்கு தெரியாது சொல்ற? யூடியூப் பிராங்க்னா யூடியூப் பிராங்க் நம்மளுடைய கேமரா. என்ன கேமரா வச்சுக்கிற? எங்க வச்சுக்கிற? எங்க வச்சுக்கிற? கேமரா வச்சு சொல்ல உட்கார், நான் சொல்றேன். எங்க வச்சுக்கிற? சொல்றேன், நான் கோச்சிக்கிறேன். நான் கோச்சிக்கிறேன். நான் சும்மா விளையாட்டு. இதெல்லாம் மனுஷனா எவ்வளவு பதட்டமா ஆயிடுச்சு தெரியுமா? கோச்சிக்கிறேன். என்னத்த கோச்சிக்காத? மன்னிச்சிருந்தேன். இப்பதான் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறியா? நீ எனக்கு பயமாக்குறியா? சும்மா விளையாட்டு தானே பண்ண. என்னத்த பயம்? விருப்பேத்தீங்க தந்து விடியா? திறக்க நான் போய் டிராப் பண்றேன். நீ தந்து விடியா? நான் போறேன், நந்து கூட போறேன். தந்து விடியா? ஃபர்ஸ்ட் விளையாட்டு தானே பண்ண. கோச்சி, நீ விளையாட்டு கூட பண்ணியா? நீ தந்து விடியா? ஃபர்ஸ்ட் கோச்சிக்க, நான் மன்னிச்சிருந்தேன். சும்மா சரி மன்னிச்சிட்டு விடியா? முதல்ல தண்ணி குடி. நான் சரி நல்லா இருக்கு. கோச்சி எதுங்க, சும்மா ஒரு அவேர்னஸ் தான் பண்ணேன். பயமாயிடுச்சு தெரியுமா? கொஞ்ச நேரத்துல தூக்கி வாரி போட்டுச்சு. கோச்சி எதுங்க, தெரியாத வண்டி லிஃப்ட் கிட்ட வரீங்கல்ல, சரி அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் தான் பண்றது. கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. சரி வீட்டுல போயிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. பாக்குறேன். உங்க வீடியோ வந்து இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்க வீடியோ நம்ம சேனல்ல போட்டுக்கலாமா? யூடியூப்ல போட்டுக்கோங்க. மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. சம்பந்தமா ஒரு அவேர்னஸ்னா போட்டுக்கலாமே, தப்பு இல்லையே. அவேர்னஸ் பிளஸ் காமெடி ரெண்டும் கலந்ததுதான். சரி ரைட். உங்களுக்கு ஓகே சம்பந்தமா? மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. பரவாயில்ல பாக்கட்டும். சரி ரைட், ஓகே. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, கேமரா பார்த்து. வீடியோ லைக் பண்ணுங்க, சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.